அல்ல. நான் சொல்கிறேன், இந்த கிராமத்துக்கு அதாவது நகரத்திற்கு ஒரு கலைக்கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி கொண்டு வருவேன் என்பதை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நீர் மட்டம் அதிகரிக்கும்படியாக பத்திரப்பள்ளி டேமை நான் சரி செய்து கொடுப்பேன் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். விவசாய கடன் ரத்து, கல்வி கடன் ரத்து, இவை எண்ணற்ற திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார் நம்முடைய புரட்சி தமிழன் எடப்பாடியார். நான் உங்களோடு இருந்து இந்த நகரப்புறத்தின் மேம்பாட்டிற்காக பெரிதும் பாடுபடுவேன். வீதி வீதியாக முக்கிய வீதிகளில் சில முக்கிய வீதிகளில் சைக்கிள், பைக்கு இப்படியான திருடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டறிய வேண்டுமானால் முக்கிய பெரு வீதிகளில் சிசிடிவி கேமரா அமைத்து கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த பேரணாம்பட் நகரத்திலே பேரணாம்பட்டு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நிறைய போதை பொருட்கள் புழக்கத்தில் இருக்கிறது. அதனால பெரிதான பெரிய தவறுகள் நடக்கிறது. அது அத்தனையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டை லட்சத்திலே வாக்களிங்கள். வியாபார பெருங்குடு மக்களே, உங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டுமானால் வணிக, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய கடற்காரர்களுக்கு தெரியும் எவ்வளவு அவங்க வரி கட்டுகிறார்கள், எவ்வளவு அவங்களுக்கு பொருட்கள் மீது டாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அது அத்தனையும் செய்துவிட்டு நாங்கள் செய்யவில்லை, மேலே செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவர்கள் தளர்த்திருக்கலாம். ஆனால் அதை ஒன்றும் தளர்க்காமல் அவர்கள் வாக்கை மட்டும் வாங்கி கொண்டு எல்லாம் மேலே இருக்கிறவங்க சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, அம்மாவின் காலத்தில் நோன்பு கஞ்சி, பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி எத்தனை டன் அரிசி கொடுத்தாங்க, அதை மறந்து விடாதீங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தர்காவுக்கு சந்தன கூட கொடுத்தாங்க, அதை மறந்துடாதீங்க. விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, அதையும் மறவாதீங்க. அனைவருக்கும் இல்லங்களை தேடி வந்தது. என்னென்ன திட்டங்களை கொடுத்தார்களோ அது அத்தனை திட்டங்களும் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் வந்து சேர்ந்தது நம்முடைய ஆட்சியில. அந்த இன்றைக்கு 520 பொய்களை சொன்ன திமுக அரசு ஏதாவது உங்கள் இல்லங்களை தேடி நலத்திட்டம் வந்திருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒன்றும் கிடையாது. 1000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். இருக்கக்கூடிய இஸ்லாம் சமுதாய சகோதரர்களே, எத்தனை குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வருது? தகுதி உள்ளவர்கள், தகுதியற்றவர்கள் என்று பிரித்து அதையும் 3 வருடத்திற்கு பிறகு அது கூட எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியா தொடர்ந்து சட்டசபையில பேசி, பொதுவெளிகளிலே பேசி, பத்திரிகைக்காரர்களில் பேசி, அதை பேசி பேசி கொடுக்க செய்தார். அவர்களாக கொடுக்கவில்லை, அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசி பேசி கொடுக்க செய்தார். இப்பயும் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை பெற்ற அரசாய், உங்கள் நம்பிக்கை பெறுகிற ஒரு மகளாய் நாங்கள் செயல்படுவோம். எங்களை நம்பி வாக்களியுங்கள். பொய்யை மட்டும் சொல்லிக்கொண்டு வாக்கை சேகரிக்கிற இயக்கம் என்னுடைய இயக்கம் அல்ல. உண்மையாகவே மக்களுக்காக வாழ்ந்து காட்டுகிற ஒரு இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் நம்புங்கள். நான் இந்த ஊரை சேர்ந்தவர். மாற்று வேட்பாளரோ காட்பாடி பகுதியை, அவரை பற்றி நமக்கு தெரியுமா? அவர் யார் என்று தெரியுமா? அவர் பின்புலம் தெரியுமா? வாக்களித்து விட்டு அவர் இங்கிருந்து திரும்பவும் காட்பாடிக்கு போவார். நீங்கள் தண்ணி வேண்டுமானால் எங்கே போய் தேடுவீர்கள்? காவா பிரச்சனை என்றால் எங்கே போய் தேடுவீர்கள்? ஏதாவது ஒரு கையெழுத்து வேறு என்றால் எங்கே போய் தேடுவீர்கள்? அதனால் நான் இந்த ஊரை சேர்ந்தவன். நான் யார் என்றும் தெரியும். என்னுடைய குடும்பம் பெரிய தமிழ்ச்சர்கள் தான் இருக்குது. இன்னும் நான் இந்த பேரணாம்பட்டு பகுதியை தாண்டி தான் நான் என் சட்டசபை ஆஃபீஸ்க்கு, அதாவது இங்கே வெற்றி பெற்றேன்னா நான் இவங்க போனோம்னா இந்த வழியை தான் போனோம். நான் தினந்தோறும் உங்களை தாண்டி தான் செல்லுவேன். என்ன குறைபாடு இருந்தாலும் என்னை நிற்க வைத்து கேட்கலாம். நான் உங்களுக்காக செய்வேன். ஜி, இந்த ஒரு முறை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. போன முறை ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசம் தான் நான் தோல்வி விட்டேன். ஒரு வாய்ப்பை கொடுங்க, என்னை பார்த்து வாக்களிங்க. எனக்கு மனஜி.